Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பொங்கல் ஷாப்பிங் நேத்து முடிச்சிருக்கோம். நேத்து முடிச்சாச்சு. பொங்கல் ஷாப்பிங் பண்ணிருந்தாங்க. சென்னை சரவணா ஸ்டோர், டி நகர் சரவணா ஸ்டோர் போயிருக்காங்க. போயிட்டு பொங்கலுக்கு பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. பொங்கல் நியூ இயர் பண்ணிருக்காங்க. எனக்கும் அம்மாக்கு மட்டும் எடுத்தோம். அப்பாக்கும் அண்ணனுக்கும் நாங்க மட்டும் தான் எடுத்தோம். என்ன எடுத்துட்டாங்க வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அத காமிச்சு வெற்றிகரம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வீடியோக்கு நீங்க லைக் போட்டுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். காட்டுங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பிள்ளையார கட்டிடலாம். பிள்ளையார் சரவணா ஸ்டோர் ஏற்கனவே அந்த வருஷம் அந்த சரவணா ஸ்டோர் பிள்ளையார் தான் நம்ம வீட்டுல காலம்பா கிடக்கும். அங்கே இருக்கும். இதே மெயினா இருக்கும். அடுத்த வருஷம் 2000 என்ன பட்டி அது பிள்ளையார்? அது நம்ம ஊர் பிள்ளையார் கட்டி. நம்ம ஊர் பிள்ளையார் கட்டி. எல்லாரும் காரைக்குடியில் உள்ளவங்க பாத்தீங்கன்னா காரைக்குடி பக்கத்துல பிள்ளையார் கட்டி. அந்த பிள்ளையார் காலண்டர் கேட்டு வாங்க. புரியுதா? காசு கொடுத்து வாங்க, ஃப்ரீ தான். நாங்க எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணுமோ அதுக்கு ஷாப்பிங் பண்ணதுக்கு இது ஃப்ரீயா கொடுத்தாங்க. என்னென்ன வாங்க காட்டுங்க. ஃபர்ஸ்ட் எது எடுப்போம்? ஃபர்ஸ்ட் தான் இப்போ ஃபர்ஸ்ட் யாருது? இது வந்து அம்மாக்கு சேலை பொங்கலுக்கு. பர்பிள் கலர். இந்த கலர் தான் இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்கா? இது இப்ப புதுசா ட்ரெண்ட் ஆனா சாரி, அதனால வாங்கிட்டாங்க. நாங்க காலைல 9 மணிக்கு போயிட்டு நைட்டு 9 மணிக்கு வந்தாங்க. நான் வேலைக்கு போயிட்டேன். டியூட்டி இருந்தது, நான் வேலைக்கு போயிட்டேன். ஆனா நான் போகல. பொங்கல் வைக்க போல கட்ட மாட்டாங்க அம்மா. பொங்கலுக்கு வந்து போடி எடுக்க கூடாதுக்காக சும்மா எடுத்துட்டாங்க. ஃபார்மாலிட்டிக்காக எடுத்துட்டாங்க. உள்ள பட்டுச்சாலை இருக்கு. அதான் கட்டுவாங்க. பொங்கல் வைக்கும் போது சாமி போகும்போது பட்டுச்சாலை கட்டிதாங்க. இதனால எடுக்கிறதா நீங்க டீனர் போனதால எடுத்துட்டாங்க. நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கு. எவ்வளவு? 400. நல்லா இருக்கு. எடுக்க அரை மணி நேரம். 450 நினைக்கிறேன். எங்க இருக்குன்னு தெரியல பில்லு. நல்லா இருக்கு. இந்த கரை நல்லா இருக்கு. எனக்கு கரை அந்த கரை இதோ இருக்கு பாருங்க. வேற இந்த கரை நல்லா இருக்குங்க. 470. 470யா? ஓகே. இங்க எதுக்குமே நாங்க லேபிள் கூட பிக்கல. நேத்து தான் வாங்கிட்டு வந்தது. அவன் தோச்சுரும். கட்டவே இல்லாத கசக்கியாச்சு பாருங்க. அடுத்து என்ன? இதுவும் மெட்டீரியல் தான். சுடிதார். இது எவ்வளவுனா 750 சம்திங் நினைக்கிறேன். இது வரைக்கும் ரேட் 800. இது வந்து ஷால் துப்பட்டா. என்ன இதுல எத்தனை தைக்கலாம்? இது வந்து ரைனிங். 2 தைக்கலாமா? துவைக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் அவ்வளவுதான். ஒரு பர்ச்சேஸ் முடிஞ்சுச்சு. இது வந்து அம்மாக்குள்ள ட்ரெஸ். அடுத்து என்ன? இது வந்து இப்போ பொங்கல் வச்சுட்டு தான் ஊருக்கு போகணும். ஆமா, காலைல எழுந்துச்சு ஒரு 5 மணிக்கு எழுந்துச்சு பொங்கல் வச்சிருவோம். 5 மணிக்கா? 4 மணிக்கு வச்சிருவோம். 3 மணி 4 மணிக்கு எழுந்துச்சு நம்ம வீட்டு வாசல் பொங்கல் வச்சுட்டு நாங்க தூங்குறது 2 மணிக்கு தான் தூங்குவோம் இங்க. எனக்கு கோலம் போட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பொங்கல் வச்சு முடிச்சு ஒரு 6 o'clock அப்புறம் தான் நாங்க ஒரு 6 மணிக்கு சென்னையில இருந்து ஊருக்கு வந்துருவோம். அங்க 6 மணிக்கு சாமி கும்பிடுவாங்க வீட்டுல. நம்ம ஊர்ல வந்து வீட்டுல வந்து நான் 6 மணிக்கா 5 மணிக்கெல்லாம் வைக்கிறாங்க. பொங்கல் வச்சிருவாங்க. சாமி கும்பிடுறது மோஸ்டா 8 மணி அந்த மாதிரி. நம்ம வீட்டுல வந்து கோயில்ல தான் எல்லாரும் பொங்கல் வைப்போம். சாயந்தரம் ஆயிடும். நாங்க காலையில கிளம்பினோம்னா பயங்கர டயர்டா இருக்கும். போறவங்க அந்த பொங்கலை சாப்பிட்டுட்டு மதியம் போயிடுவோம். 1 மணி 2 மணிக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ஃப்ரெஷ் அப் ஆகி அப்புறம் பொங்கல் வச்சுருவோம். அதனால இந்த வருஷம் நாங்க பொங்கலுக்கு ஊருக்கு போகல. இது வரைக்கும் வரல சொல்லிட்டோம். பார்ப்போம். அடுத்து என்ன? நாங்களும் பிங்க் கலர்ல அது அதே கலர்ல இருக்கும். அது ஃப்ரீ விட்டாங்களா? இல்ல 35 rupees ரெடி. இது குளிக்கிறதுக்கு அழுக்கு காலேஜ் போட்டு வாங்கிக்கலாம். இதெல்லாம் லேடிஸ் குளிக்கிறது இல்ல, யாரானா குளிக்கலாம். அழுக்கு தேய்ச்ச குளிக்கலாம். இது வந்து டிஷ்யூ பேப்பர். அவனுக்கு ஷூ துடைக்கிறதுக்காக வாங்கியிருக்கோம். இதுவும் காலேஜுக்கு. ஹாஸ்டல் காலேஜுக்கு நிறைய தட்டு. எஸ், ஆமா. ஹாஸ்டல்ல தங்கியிருக்க ஷூ துடைக்கிறதுக்காக ரொம்ப மண்ணாகுமா? ஏன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் ஒரு கேம்பஸ் வந்து ஹாஸ்டல்ல இருந்து காலேஜுக்கு போகணும். அதனால ரொம்ப டெஸ்டா போயிட்டு அது துடைக்கிறது. அப்புறம் இது தட்டு ஒண்ணு அவனுக்கு தோசை வந்து சாம்பார் தான் பண்ண பிடிக்காதான், அதனால இப்படி வாங்கிருக்கான். தோசையில சாம்பார் ஊற்றக்கூடாது, அதெல்லாம் தனித்தனியா ஊற்றணுமா. இதுல சட்னி
சாம்பார் அங்கேயே போய் ரூல்ஸ் போடுறான். இதுல வந்து தோசை தனியா ஹாஸ்டல் போய் கூட தொட்டு தொட்டு சாப்பிடலாம். இது 500 சரணா ஸ்டோர் 200 140 140. 139 ஆமா 140 நல்லா இருக்கு நல்லா வெயிட்டா நெக்ஸ்ட் வந்து என்னவா இருக்கும்? ரெண்டு விளக்கு வைக்கிற தட்டு. அகல் விளக்கு தான் வைக்கிறதுக்கு. காமி உள்ள வந்து விநாயகர் போட்டோ விநாயகர் இருக்காரு. 131 ரூபாய். அந்த விளக்குல பாத்தீங்கன்னா உள்ள வந்து விநாயகர் இருக்காரு. எல்லாமே விநாயகரா இருக்கும். வெயிட் இல்லாம இருக்கு. ஆமா வெயிட்லெஸ். நெக்ஸ்ட் இதுவும் சாமிக்குள்ள பொருள். என்னது இது வந்து அந்த மேல இது போடும்ல மூப்பனை பண்ணிக்கலாம். மாயல ஒன்னு இருந்துச்சு, அது வந்து கதவை சாத்தி சாத்தி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சூப்பரா இருக்குது. அந்த சவுண்ட் இந்த கதவை சொல்லிட்டு உங்ககிட்ட அடிக்கும். வீட்டு சாவ போதுமா வைக்கிறதுக்கு? ஓகே ஓகே சூப்பரா இருக்கு. ஓ சாரி, நாங்க தப்பா சொல்லிட்டோம். பூஜை அறையில கொண்டு வருது நிலைக்கு. இது நல்லா இருக்கு. எவ்வளவு போட்டுச்சு பில்லு? 42 ரூபாய். ஒரு முத்து கீழே வந்துருச்சுங்க பாருங்க. ஐயோ அது மாட்டு மாட்டிக்கலாம். அப்புறம் மாத்திக்கலாம், பத்திரமா வச்சுப்போம். கிளிப்பு என்னது குட்டி குட்டியா இருக்கு. இது வந்து ஒரு ஆசிரியர் பார்த்தனால வாங்கியாச்சு. இந்த கிளிப்பு எங்க குத்துறது? தலையில அப்படிதான் அப்படியே அப்படியே அங்கங்க குத்தணும். அப்படியே இது இப்படி ஒரே கலர் கலரா 18 இப்படி இருக்குல்ல, இதை இப்படி சுருட்டிட்டு இப்படியே குத்திட்டு போறதானே. இப்படி இப்படியே குத்திட்டு நான் பொங்கலுக்கு இது மாதிரி தான் போடலான்னு இருக்கேன். கலர் கலரா இருக்கு. இது எவ்வளவு 72 நினைக்கிறது. 72 அவ்வளவு விலையா இருக்கு. நாங்க என்ன இதெல்லாம் எடுத்து வச்சிட்டோம் ஒரு கூடையில. அது போய் மறந்து விட்டுட்டோம், எங்க விட்டோன்னே தெரியல. அந்த கூடை ஒரு மாதிரி தேடி போய் எடுத்துருவோம். க்ளோஸ்லாம் இல்ல ரெடி. இப்பதான் சும்மா டிசைனுக்கு ரெடி. இது டிசைனுக்கு ரெடி. இது பெண்ணு எப்ப போனாலும் இந்த பெண்ணு தான். ஜெல் பென் 5 தான் இருக்கு. 5 தான். 5 10 ரூபாவா? 5.25 நினைக்கிறேன். ஒரு பெண்ணு 10 ரூபாய் நினைச்சேன். 5 பெண் அது 5 பெண் எவ்வளவு? 25. 35. ஒரு பெண்ணு 7 ரூபாவா? பாத்துக்கோ. அது மாதிரி 2 இருக்கும். 2 இருக்கும். உனக்கு காணும். ஒண்ணு தலையில வச்சேன். ஆமா இது 2 வாங்கிட்டாங்க. ஒண்ணு ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டாங்களாம். அதனால ஒண்ணுதான் இருக்கு. எங்க வீட்டுக்காரங்க உங்களுக்கா நம்ம கேமரா உங்களுக்கு என்னது வளையல கல் பண்றதா டாக் பண்றது இருக்கிறது சும்மாதான். கேட்டா எதுக்குமே தெரியல. அப்படி மாட்டுறதுக்கு சும்மா இருக்குது. சும்மா டாடி பொங்கலுக்கு மஞ்சள் ஜல்லிக்கட்டு சும்மா இப்படி இப்படி போட்டு காலேஜ் போக போடுவா. காலேஜ் இல்ல சும்மா போட்டுக்கிறது டாடி. வாங்க ஹாஸ்டல்ல போட்டு வாங்கினா போல அப்படி இருக்கும். நல்லா இருக்கா? போட்டுக்கே இங்க தெரியல. தெரியல டாடி. இது வந்து ரப்பர் பேண்ட் வாங்கினாங்க. ரப்பர் பேண்ட் 4 எல்லாம் கலர் கலரா 4 ரப்பர் பேண்ட். நெக்ஸ்ட் இதான் கிளிப்பு பூ குத்துறதுக்கு, தலை குத்துறதுக்கு. இது அம்மாக்கு. ஓகே எல்லாம் சிம்பிள் ப்ராடக்ட். இந்த இது முடிஞ்சிருச்சு. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்பதான் வரும். மெயின்க்கே வரும். முக்கியமானதே இருக்கு பாருங்க. யார் பாத்தீங்களா? முருக்க உங்க அப்பன் முருகன். நம்ம கார்ல வந்து வைக்கிறதுக்கு மாலை வைக்கணும். கார்ல எதுவுமே இல்ல, சாமி இல்ல, அதனால சாமி நம்ம ஊருக்கு போகும்போது அந்த சரணா ஸ்டோர் வாங்கணும்.
குரோம் ட்ரெஸ் குரோம் அங்க வாங்குறது உடஞ்சிருச்சு. உடஞ்சிச்சு. தலை வந்து ஒரு மாதிரி அந்த குரோம். ரன்னிங்ல என்னாச்சுன்னா சாஞ்சி அது கல்லு பீங்கான் தானே அது ஆமா கிளாஸ் ஃபுல்லா கிளாஸ் அது உடஞ்சிருச்சு. அதனால விமானம் வாங்கல. ஒரு 3-4 மாசம் இருக்கும் நினைக்கிறேன். கார்ல சாமி இல்லை. அதனால நேற்று வாங்கிட்டாங்க. நம்மளுக்கு கார்ல வச்சுக்கிறதா ஓம் வேரோடு சேர்த்து இது வந்துடும். கார்ல வைக்கிறோம். வீட்டுக்கு வரமாக நைட்டி. இதெல்லாம் காட்டணும் எடுத்தது. இப்ப நான் காமிக்கிறதா காட்டணும். முன்னாடி எடுத்தது எல்லாமே சரவணா ஸ்டோர். காட்டணும்ஸா? எனக்கு எங்க ட்ரெஸ் நினைப்பீங்க, இந்த இனிமேல் தான் வருது. காட்டணும் தான் எனக்கு. 2 நைட்டி எடுத்துக்காங்க. ஒரு வீட்டு பொங்கல் கொண்டு மாட்டு பொங்கல் கொண்டு நெக்ஸ்ட் அடுத்து ஒரு காட்டணும்டா. என்ன காட்டணும்ஸ்ல காட்டணும்ஸ்ல? ஓ காட்டணும்ஸ்ல நம்மளோட மெயின் ட்ரெஸ் காட்டணும்ஸ்ல எடுத்துக்காங்க. என்ன சுடிதார் அது? ஆமா டாப்பா? சோலி ஏதோ சொன்னாங்க. சோழியா சோழி தெரியல என்னன்னு சொன்னாங்க. ஆமாமே இன்னொன்னு ஏதோ சொன்னாங்க. வந்து அந்த பொம்மையில கரைச்சு தூக்கிட்டு வந்துட்டோம் நாங்க. அந்த டெமோ பொம்மன் பண்ணி அந்த பொம்மை மாட்டிட்டாங்க. அவ்வளவு தெரியாம கட்டிட்டாங்க. அவங்கள விடவே மாட்டாங்க தெரியாம. இது வந்து பேண்ட் போல இது வந்து டாப். இங்க வந்து இது இருக்கும் கட்டு நல்ல நல்லாதான் இருக்கு. 2200 எஸ் 2200 179 ரவுண்ட் ஆஃபா 2200 2179 ரூபா. இதான் பெரிய பட்ஜெட் நினைக்கிறேன். இதோட அது செம்ம வெயிட்டா இருக்கு பேண்ட். ஆமா பேண்ட் இவ்வளவு வெயிட்டா இருக்கு. எத்தனை லேயர் கொடுத்துருக்காங்க உள்ள வந்து பாருங்க. லேயர் வந்து 2-3 கொடுத்துருக்காங்க. அது வந்து வெயிட்டா இருக்கு. அதனால பேண்ட் டைப்ல கொடுத்துருக்காங்க. ஆமா 1 இன்ச் ஒயிட் கலர், இன்னொன்னு இந்த கலர் இருந்துச்சு. ஆனா நான் ஒயிட் கலர் எடுக்கல. ஓகே வேற என்ன? அவ்வளவுதான். இது மட்டும் தான் பர்ச்சேஸ் அவ்வளவுதான். இதுதான் இது வாங்குறதுக்கு தான் காலையில 8 மணில போய் நைட் 8 மணி வரைக்கும் நான் காலைல எப்போ ஒரு 9:30 போல போயிட்டாங்க. போயிட்டேனே ஒரு 5 மணி போல கிளம்பிட்டாங்க. 5 மணி கிளம்பிட்டா? ஆமா 4:45 பஸ்ல இருந்தோம். ஆமா இங்க வந்து நேரம் ஆயிடுச்சு. சோஃபாவுக்கு போனோம். சோஃபால இல்ல. அப்புறம் இதுல போனோம். வீட்டுக்கு வந்து 9 மணி நினைக்கிறேன். 9 மணிமா 8 மணி 8:30 வந்துட்டோம். 8:30 வந்துட்டோம். 9 மணிக்கு ஒரு நாள் ஃபுல்லா இருக்குல்ல. மறுபடியும் போனோம் நாங்க. இவங்க 2 பேரும் ட்ரெஸ் எடுக்க மறுபடியும் காசு சேர்த்து வச்சு போனோம். 10 நாள் சேர்த்து. ஆமா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.